கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து சோஷியல் மீடியால வாட்ஸ்அப், யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க. அண்ட் தென் வந்து இங்கே டிக்டாக் இல்லைனாலும் இன்ஸ்டாகிராம் நிறையா இருக்காங்க, நிறையா வியூவர்ஸ் நிறையா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மாற்றம் இருக்கும். கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வை மக்கள் தயவு செய்து கொண்டு வாங்க. அவர் வெற்றி அடைஞ்சா இப்பயே பாருங்க, நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம். இங்கே நிறையா அன்னதானம் இருக்கு. அன்னதானம் என்பது வந்து அவளை ஈஸியா எல்லாமே வந்து கொடுக்க முடியாது. ஐயா இல்லைனாலும் ஐயா இடத்துல சார்பா அவங்க குடும்பத்தினர் இன்னமும் இப்போவும் இப்போ இந்த இடத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களோட தேர்வு கண்டிப்பா விழிப்புணர்வை கொண்டு வந்து உங்களோட முன்னுரிமையை தயவு செய்து ஐயா மகனுக்கு அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லி நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இந்த இடத்துல நாங்க மலேசியாலேருந்து எங்களோட குறிக்கோளை நாங்க சொல்லிட்டோம். நாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். நிறைய ஏழைகள் அங்கங்க இன்னமும் இருக்காங்க தான். ஆனா தயவு செய்து அவங்களை எல்லாமே மாற்றம் அமைக்கணும்னா கண்டிப்பா நீங்க மக்கள் நீங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து நல்ல தேர்தல் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஆக்சுவலி வந்து அவரு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான். இதுக்கு ஏத்த ஒரு வேற வார்த்தைகளே கிடையாது. எனக்கு 30+. கண்டிப்பா அவர் எனக்கு தாத்தா தான் சொல்லுவேன். அவர் வந்து நம்ம குடும்பம்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்து ரொம்ப பிடிச்சி தமிழ்நாட்டு மக்கள் தான் அவரை பிடிக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து மலேசியாவா, சிங்கப்பூரா, ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் தமிழுக்கு முதலிடம் கண்டிப்பா இருக்கு. நம்ம ஐயாவுக்கு எப்போதும் நம்மளோட சப்போர்ட் இருக்கு. அவரோட ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, அவர் நம்ம கூட ஒரு உறவாக இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, வெளிநாட்டு தமிழர்கள் மக்களுக்கும் சரி, இன்னமும் ஒரு நல்ல விழிப்புணர்வை தான் அவர் வந்து ஒரு படமாகவும் சரி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இதனால தான் வந்து தமிழர் மக்கள் அனைவருக்கும் வந்து அவர் ரொம்ப பிடிச்சு போய் அவருடைய இழப்பை கூட எங்க அம்மா அப்பா கூட வருந்தி தான் சொன்னாங்க. ஐயோ இவர் நல்லவர். எங்களுக்கு வந்து அந்த 90ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இவரை தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னே உள்ளவங்க எல்லாமே இவர் படத்தை ரொம்ப விரும்பி பார்த்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் சொல்லணும் என்னன்னா, நானும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன். ஐயா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க முன்னுக்கு உள்ளவங்க சித்தப்பாமார்கள் எல்லாம் சொன்னது என்னன்னா, எம்ஜிஆருக்கு அடுத்தது இந்த கூட்டத்தை வந்து அவரோட இழப்பை வந்து மக்கள்கள் வந்து நம்மளே பார்த்தோம். லோரியா சரி, பஸ்ஸா சரி, அவரை வந்து பார்க்கறதுக்கு கியூவா நின்றுருக்காங்க. கண்டிப்பா அவர் எவ்வளவு மக்கள்களை வந்து சேர்த்திருக்காருன்னு அதுலயே தெரியும். அவர் சிஎம் ஆகலைன்னா கூட அவர் முதல் அமைச்சரா ஒரு லெவலை பிடிச்சிட்டாரு. இன்ன வரைக்கும் அவருக்கு சொல்ல வேற வார்த்தை இல்லை. அவருக்கு இன்னமும் எல்லா மக்களுக்கும் அவர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. மக்கள் தான் வந்து அவரோட மகனை நல்ல தேர்தலில் அமைச்சு வெற்றி பட வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். நாங்கள் விஜயகாந்த் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து. அவர் படம் நடித்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்தன்னைக்கு எங்களால் முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்துட்டு போகணும் வந்திருக்கோம். ஐயாவுக்கு ரொம்ப உயிர் அவர் தான். இந்த தடவை ஆச்சு நல்லா மனநிலைமை எங்களுக்கு அவரை பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. ரொம்ப அவரை ஒவ்வொரு நல்லவரை பார்க்க முடியாது. இவர் தான் நாங்கள் திருநெல்வேலிக்கு கட்டில் வாங்கி போட்டது, பெரிய ஆஸ்பத்திரிக்கு கட்டில் டிவி எல்லாம் வாங்கி வச்சது அவர் தான். திருநெல்வேலிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அவர் தான் வந்து முதல்ல ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரி சின்ன பிள்ளைகளுக்கு மெத்த கட்டில் ஊஞ்சல் எல்லாம் வாங்கி போட்டவர் அவர் தான். அண்ணா ஸ்டேடியத்துக்கு எதிர்த்தாப்புல ஐக்ரோண்ட் இருக்கு, அங்கே வந்து. ஆனால் எங்களுக்கு ஐயானா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவர் படம் எங்கே போட்டாலும் நாங்கள் பார்க்க போவோம். அவரை மறக்கவே முடியாது. அது வாங்கி போட்டது 10-20 வருஷம் இருக்கும். டிவி எல்லாம் மொதல் டிவி அவர் தான் வந்து வச்சதே. இலவச பொருள் பேசினவரே ஐயா தான். எல்லாமே பொருள் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னவரே இவர் தான். என்ன இவரை மாதிரி அங்கெல்லாம் ஓட்டு வந்தாரு. இப்ப பூரா ஓட்டு நாங்க அவங்க போட போறோம். அவரை திருநெல்வேலியில முக்கால்வாசி அவருக்கு தான் போட போறோம். அவர் என் நினைவுனால ரொம்ப எங்களுக்கு ஒரு வருத்தமான நாள். முடியாம வராம இருந்து ஆஞ்சோ பண்ணிருந்தோம். நேரம் வர முடியல கூட்டத்துல. அதனால நாங்க இன்னைக்கு பார்க்க வரணும்னே மெனக்கிட்டு வந்திருக்கோம்.
ஆக்சுவலி வந்து நானும் நிறைய பார்த்துருக்கேன் தான். நம்மளும் இந்த யூடியூப் அந்த அதுவும் நல்லது வந்து இந்த சோஷியல் தான் கொண்டு வந்து சேர்க்குது, கெட்டதும் அந்த சோஷியல் தான் வந்து சேர்க்குது. அதுக்குன்னு வந்து நம்மள அந்த சோஷியல் வந்து அழிச்சிட முடியாது. ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறது அந்த சோஷியல் தான். சில பர்சன் வந்து நம்ம சொல்லுவோம் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்கன்னு. நம்ம வந்து இன்னும் மென்மேலும் முன்னேறிக்கிட்டு போனால் மக்களுக்கு வந்து கெட்ட மக்களுக்கு வந்து நம்மளை சுற்றி நெகட்டிவ் பர்சன் இருக்காங்களே அவங்களுக்குலாம் நம்மளை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐயா வந்து நிறைய மக்களை வந்து ரொம்ப அதிகமாக பாசம் வச்சு நம்மளோட கூட்டணி சேர்த்துட்டாரு. அதனால ஒரு சில அரசியல் சொல்லுவாங்க அவங்கள வந்து எதுக்கணும்னா அவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி பேசணும், அப்போ தான் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது வந்து பிடிக்காம போகும். இவர் வந்து ஒளிமறைவு இல்லாமல் பேசுகிற ஒரு நபராக இருந்தாலும் இன்ன வரைக்கும் அவரை வந்து பிடிச்ச மக்கள் இன்ன வரைக்கும் அவர் பேர் அவரோட படங்கள் பார்த்தா கண் கலங்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நான் வரும்போது கூட யூடியூப்பில் டிக்டாக்ல கூட ஐயாவோட படத்தை வச்சு அது லாஸ்ட்டாக அவரோட படங்கள் பாட்டை வச்சு அந்த இளையராஜா அவர்கள் பாட்டின பாட்டு தான் வச்சு நான் கொண்டு வந்தேன். எனக்கே உள்ளுக்கு அந்த பாட்டு வச்சுட்டு வரும்போது கண் கலங்கிட்டேன் ஒரு 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 நிமிஷத்தில். எனக்கே அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள மக்களுக்கு எப்படி இருக்கும், அதில் வழி வேறமே இருக்கும். கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பிடிக்கும். அவருடைய படம் எல்லாம் பார்த்துருக்குறேன். அவர் எனக்கு உயிருக்கு உயிராக அவரை நேசிப்பேன் நான். ஒரு முறை தான் வந்திருக்கிறேன். அவர் இருக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உங்களோட வீடியோ பார்த்தேன் இப்போ, அதுல ரொம்ப அழுகிற மாதிரிலாம் இருக்கு. ஆமாம், அவரு படம்னா எனக்கு உயிர். அவர் இறக்கும் போது கூட வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டே தான் ஆயின்னு வந்தேன். ஜனத்தில் என்னால் வர முடியாதுன்னு தங்கிவிட்டேன். அவர் இப்போ டிவி பார்த்திங்கன்னா எனக்கு வேலையே செய்ய முடியல, கண் கலங்கினே இருந்தேன். அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு வர முடியாத சூழ்நிலையில் தங்கிவிட்டேன் நான். ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அவர் இல்லாத. மக்கள் வந்து அவரை மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அவருக்கு. மக்கள் தான் அவரை விட்டுட்டாங்க. நிறைய மக்களுக்கு பிடிக்கும், இருந்தாலும் அவரை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் போலவே அவங்க மகனும் வரணும், எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணணும். அவர் நிச்சயமாக அவர் வெற்றி அடையணும். இல்ல அவரை எதிர்த்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் களமிறக்கிருக்காங்க. ஒரு பையன் தனியா, ஒரு சின்ன பையன் என்ன பண்ண முடியும் நிறைய பேர் கேட்குறாங்க. அவர் எதிர்த்தாலும் இவருடைய ஆத்மா அவருக்கு துணையா நிற்கும். கேப்டனுடைய ஆத்மா அவருக்கு துணை நிற்கும். அவர் எப்பவும் வெற்றி அடைவார், கேப்டன் மாதிரி வெற்றி அடைவார். அவர் இருக்கும்போது சாப்பாடு போட்டுருந்தார் எல்லாருக்கும், இப்பவும் போட்டுன்னு தான் இருக்கிறாங்க, எப்பவும் தொடரும். பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் கன்ஃபார்மாக வந்து நமது தலைவர் செங்கக்குட்டி அவர் எவ்வளவோ நம்ம மக்களுக்கு இந்த தர்மத்தை செய்தார், நல்லது பண்ணார், சினிமா துறையில் நல்லது பண்ணார். அவருக்காக மக்கள் இன்னைக்கு ஏங்கி ஏங்கி அவர் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லிட்டு விருதுநகரில் ஒரு தொண்டனும் ஒரு மக்களும் காத்து கொண்டிருக்கார்கள். நிச்சயம் வெற்றி. விருதுநகரில் நமது பிரபாகரன் வெற்றி உறுதி சார்.